குளச்சல் சட்டமன்ற தொகுதி. முதல்ல இதனுடைய இறுதி சுற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி களத்துல யாரெல்லாம் வேகம் காட்டுறாங்க அப்படிங்கிறத பாத்திரலாம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் தாரகை கத்பட் களத்துல இருக்காங்க. ஏற்கனவே விளவங்கோடு தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தவங்க தாரகை கத்பட் அவங்க தான் போட்டிடுறாங்க. பாஜக சார்பில் வழக்கறிஞர் சிவகுமார், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ஆன்சி சோபா ராணி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. கப்பியரை பேரூராட்சியில கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் பிரேம் அலெக்ஸ் லாரன் களத்துல யாரு முந்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களம் இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 4 பேருமே கவனிக்கக்கூடிய விதத்துல வேட்பாளர்களா இருக்காங்க. இருந்தாலும் களம் தேர்தல் நெருக்கத்துல இருமுனை போட்டியாகத்தான் இந்த தொகுதியில இருக்கு. காங்கிரஸ் பாஜக இடையில 2 தேசிய கட்சிகளுக்கும் இடையில கடுமையான போட்டி நடக்குது. பட் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஆன்சி சோபாவும் கவனம் குவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க கப்பியரை பேரூராட்சியில ஏற்கனவே கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க கவுன்சிலராக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே சிசிடிவி கேமரா வைத்து அந்த ஊர்ல குற்றச்செயல்கள் நடக்காத அளவுக்கு தடுத்தது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்துக்கு தன்னோட சொந்த நிதியிலிருந்து சற்று ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்து பெற்றோராசிரியர் கழக தலைவராகவும் இருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட இருந்தே விருது வாங்கினதுன்னு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் கவனிக்க வைக்கிறார். இன்னொரு பக்கம் போகிற இடங்கள்லாம் ஒரு பெரிய மாசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தையும் திரட்டி சிறுபான்மை பெரும்பான்மைன்னு கணக்கெல்லாம் இல்லாம எல்லா தரப்பு இளைஞர்கள், பெண்கள் அப்படிங்கக்கூடியவர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கை விளைச்சிருக்கிற விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸும் கவனம் குவிக்கக்கூடிய ஓட்டுகளை பெறலாம். பட் இந்த 2 பேரும் அதிகமான வாக்குகளை பெறலாம். பட் களத்துல போட்டி என்பது பாஜக காங்கிரஸ் இடையில ரொம்ப கூர்மையாக இருக்கு. இதுல முந்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்கள் கணிசமாக இந்த தொகுதிக்குள்ள உடையுது. ரொம்ப குறிப்பா நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய வாக்களும் சிறுபான்மையினர் வாக்கள் கணிசமாக இருக்கு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம் எடுக்கக்கூடிய வாக்களிலும் சிறுபான்மையினர் வாக்கள் கணிசமாக இருக்கு. இப்படிதான் பாஜக நம்புறாங்க. பட் அதை விட மிக முக்கியமா பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்களும் கணிசமாக இந்த தொகுதிக்குள் உடைகிறது. அண்ணாமலையினுடைய வரவு இல்லாமை, அண்ணாமலை இல்லாத சூழல், சோ அதனால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் இவங்கெல்லாம் கூட விஜய் நோக்கி நகர்றாங்க. சோ இங்க களம் என்பது காங்கிரஸ் பாஜக, அதாவது வழக்கறிஞர் சிவகுமார் வெர்சஸ் தாரகை கத்பட் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக இருக்கிறது. கொஞ்சம் விழுபறி போன்று தோற்றம் தந்தாலும் கூட ஒரு குறைவான மார்ஜினில் இந்த தாரகை கத்பட் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம், வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டு சதவீதம், அந்த வெற்றி வித்தியாசம் என்பது வழக்கமாக 25,000க்கு மேல இருந்துச்சுன்னா அது இந்த முறை 7,000 முதல் 8,000 சுருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி குளச்சல் தொகுதியில் இப்போதைய களச்சூழல்ல தாரகை கத்பட் முந்துகிறார் அப்படிங்கிறதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது.